ஹலோ ஆல், நான் என்எம்சி ரஞ்சித். இன்னைக்கு குட் ஃப்ரைடே. ஸோ ஃபர்ஸ்ட்லி கத்தரையே நீ பாடு சக்கரையே வராது டெம்ப்ளேட்டை பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு. ஸோ டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன்லைனில் முடிச்சிருவோம். படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. தேட்டரில் போய் பார்க்குற அளவுக்கு ஒர்த்தாக இருக்கா இல்லையா? ஒர்த் இட். ஓகே, தேட்டரில் போய் பார்க்கலாம். படம் மாசாக இருக்கா இல்லையா? ஆவரேஜ். ரொம்ப மாசம் இல்லை, மாஸ் இல்லாமலும் இல்லை, ஆவரேஜ். சின்ன ஒன்லைனர். ஸோ ஒன்லைனரில் முடிச்சாச்சு. டீட்டெயிலாக பார்ப்போம். அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் அதாவது நான் கனவுலையோ அன்கான்ஷியஸாக கூட எதிர்பார்க்கல நான் லெஜெண்டோட மூவியை தேட்டரில் போய் பார்ப்பேன். அது ஐ எம் டூ சர்ப்ரைஸ்ட். வாழ்க்கை ஒரு வட்டண்டா. இந்த படத்தை ஏன் நான் தேட்டரில் போய் பார்த்தேன் அப்படின்னா, இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்துச்சு, டீசர் வந்துச்சு. எப்படி அதெல்லாம் கலாய்க்கலான்னு தான் நான் போனேன். போயிட்டு இந்த காவியத்தையாடா காரி துப்ப வந்த அப்படின்னு அந்த ட்ரெய்லர் என் மூஞ்சில் காரி துப்பி அமைச்சிச்சு. சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கியாச்சு. ஸோ அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு அந்த ட்ரெய்லர். ஐ வாஸ் ஷாக்டு, லிட்ரலி ஷாக்டு. அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு கலாய்க்கலான்னு வந்த என்ன, இதில் ஒன்றுமே இல்லையே கலாய்க்க அப்படின்றத விட, எப்பட்றா இந்த மனுஷன் இப்படி இருக்கான், எப்படி இந்த ட்ரெய்லர் இப்படி வந்துச்சு அப்படின்ற அளவுக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டடான வீடியோ, டீசர் அண்ட் ட்ரெய்லர். தி லீடரோட படத்தோட ட்ரெய்லர் அண்ட் டீசர் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ மூவி போவோம். லெஜெண்ட் மாதிரி ஒரு கன்றாவி படத்தை நடிச்சுட்டு சொல்லுமுண்ணா. நீங்க நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் இல்ல விஜய். அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான். இவன் வேற மாதிரி. லீடர் மாதிரி ஒரு நல்ல படம் கொடுக்க முடியுன்றது நம்ப முடியல, என்னால் நம்ப முடியல. இந்த படம் நல்லா வந்ததுக்கான முதல் ரீசன் படத்தோட டைரக்டர் ஆர்.எஸ். துரை. அது அவருக்கெல்லாம் ஒரு நல்லா இருந்துச்சு. நம்ம லெஜெண்டை வச்சு எப்படி யூஸ் பண்ணிக்க முடியுமோ, எப்படி காட்டணுமோ, இப்படி காமிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நல்லா காமிச்சிருக்காப்புல. லெஜெண்டை நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. இப்படி தான் காட்டணும். ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு பர்சனை வச்சு ஒரு படம் பர்ஃபெக்டாக எடுக்க முடியுமானா ஆர்.எஸ். துரை, திஸ் இஸ் அப்சல்யூட் சினிமா. நான் காட்டுவேன். மை காட் என்ன சார் என்ன பண்ணிருக்கீங்க மைண்ட் ப்ளோயிங் சூப்பர் ஒன் ஆஃப் இஸ் கைண்ட் லெஜெண்டை வச்சு ஒரு லெஜெண்டரியான ஒரு ஃபிலிம் லீடர். படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு நல்லா போச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக. கொஞ்சம் ஸ்லோ தான், கொஞ்சம் ஸ்லோனா ரொம்ப ஸ்லோவாக போல். செகண்ட் ஆஃப் கம்பேர் டு செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் பெட்டர், எவ்வளோ பெட்டர். கொஞ்சம் தான் ஸ்லோவாக போச்சு, கொஞ்சம் தான் ஸ்லோவாக போச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் கிட்ட வரப்போ, இன்டர்வல் கிட்ட வரப்போ ட்விஸ்டெலாம் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அந்த ட்விஸ்ட்லாம். ஆண்ட்ரியா, ஸோ ஒரு கேரக்டர்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. படம் ஃபுல்லாக ஒரு கேரக்டர்ஸாக இன்ட்ரடியூஸ் ஆகிட்டே இருக்குது. அந்த கேரக்டர்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணி படத்தோட ஜெல் பண்ண வச்சாங்க. நல்லா இருந்துச்சு. Nice to meet you, John. Mr. Ian Roberts. Nice to meet you. Peter Tencio. All right. Nice to meet you. Jerome Smith. Come on, brother. What's up, fam? You know this. Keith Williamson. Nice to meet you. Mary All right. Woodbury. Nice to meet you. James. Come on, come on, come on. எந்த கேரக்டரும் இந்த கேரக்டருக்கு இந்த கேரக்டர் சலைச்சதில்லை அப்படின்னு சொல்லிட்டு மினிமம் ரோலாக இருந்தாலும் சின்ன ரோலாக இருந்தாலும் அழகாக எலிவேட் பண்ணி கொண்டு போயிருந்தேன். நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்டர்வல் கிட்ட வரப்போ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னடா ட்விஸ்ட்டு, லெஜெண்ட் வந்துட்டு என்னடா லெட்டில் வச்ச நினச்சியா நெட்டில் வச்ச அப்படின்னு கதைக்கு ஹீரோவே நான் தாண்டான்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃபில். செகண்ட் ஆஃபில் ட்விஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்குன்னு பார்த்தா ட்விஸ்ட் இல்லாமல் டர்ன்ஸ் மட்டும் இருந்துச்சு. படம் நேராக போயிட்டுருக்கு, டேக் டைவர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போகுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அப்படி போயிட்டு இருக்கோம். திரும்ப தம்பி டேக் டைவர்ஷன், இந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு டர்ன் அப்படியே சுற்றி 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 ஒரு மாதிரி செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோ பேஸ்டாக போச்சு.
ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோ பேஸ்ட். என்ன எங்கே கொண்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஃபைன். லெஜெண்டுக்கு இது ஒரு லெஜெண்டரி ஃபிலிம் தான் சொன்ன மாதிரி. பெருசாக அவருக்கு என்ன வருமோ நமக்கு தெரியும்ல. இந்த லெஜெண்ட் சரவணாவோட மைனஸ் பாயிண்ட் எல்லாத்தையுமே லெஜெண்ட் மூவி பார்த்துட்டு லீடரில் மொத்தமாக கட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆள் ஓடினா சிரிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் ஓட விடல. நீ நடந்தா சிரிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லோவர் பாடிக்கு கீழே காட்டல. இந்த மாதிரிலாம் நடக்கிறது காட்டல. அண்ட் ரொமான்டிக் சீனை பெருசாக வைக்கல. கேமரா ஷேக் பண்ணுறது, எடிட்டிங்கு, அந்த ஆள் க்ளோஸ்அப்பு பர்ஃபெக்டாக ஒரு ஆங்கிளுமே வச்சு இதை காமிச்சா நல்லாயிருக்கும், இப்படி காமிச்சா தான் நல்லாயிருக்கும், அவருக்கு எமோஷன் சீன் வராது. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் கேமராவை ஜூம் அவுட் பண்ணி அவர் ஃபேஸ் காட்டாமல் பார்த்தா தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அவரோட மைனஸ் பாயிண்ட்டு ப்ளஸ் பாயிண்ட் எல்லாத்தையுமே வச்சு ஒரு எடுத்த படம் நல்லா தான் இருந்துச்சு. இது ஆக்சுவலி லெஜெண்டுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆன படம். நம்ம லெஜெண்டை பார்த்துட்டு லீடர் மொக்கையாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சா உங்களுக்கு தான் டிசப்பாயின்மெண்ட். நல்லாவே இருந்துச்சு படம். ஒரு நல்ல கமர்ஷியல் ஃபிலிம் பார்க்கலாம். அடுத்து லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி நெக்ஸ்ட் ஃப்ரைடே வர வரைக்கும் இந்த படத்தை பார்க்கலாம். 1 வீக் டைம் இருக்குது. 1 வீக்குள்ளே எப்போ நாள் பார்க்கலாம். நல்ல படம் தான். சாட்டர்டே சண்டே யூஸ் பண்ணிக்கலாம். டைம் போகிறது பெருசாக தெரியல. நல்லா இருந்துச்சு படம். வேறு சாங்ஸ் எல்லாம் போட்டு கொள்ளலை. பெருசாக சாங்ஸ் எல்லாம் இல்லை. ஸ்டார்டிங்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஏதோ தேடி விஜய் அண்ட் அந்த குட்டி பொண்ணோட அப்பா பொண்ணு பாண்டிங் கொஞ்சம் நல்லா க்யூட்டாக காட்டுறன்ற பேரில் காட்டுற மாதிரி இங்கே கொஞ்சம் கிரிஞ்சு பண்ணி வச்சுருந்தாங்க அங்கங்கே. அவங்க படத்தில் அவங்களே சொல்லியிருப்பாங்க இது கிரிஞ்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அது ஓகே, நீங்களே அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா, சந்தோஷம் அப்படின்னு இருந்துச்சு. அந்த கிரிஞ்ச் ஃபேக்டர்ஸ்லாம் கொஞ்சம் தள்ளி விட்டால் ஓகே. நான் என்னென்னவோ நிறைய சொல்லணும்னு இருந்தேன். பட் வீடியோ ஆன் ஆச்சுன்னா என்ன பேசுகிறது தெரியல. ஸோ கற்றுக்கணும் நிறைய. அவ்வளோதான். இப்படி தான் ஆக்ஷன்ஸ் மட்டும்தான். மூஞ்சி மட்டும் அசையுது. அது மாதிரி தான் தெரியல. ஸோ தேட்டர்லேருந்து வெளியே வரப்போ ஐ மீன் பைக்கில் வந்துட்டுருக்கேன் தேட்டர்லேருந்து என் வீட்டுக்கு. அப்போ வர வழிலாம் இதெல்லாம் சொல்லணும் வீடியோவில், இது அது அப்படி எத்தனையோ பாயிண்ட்ஸ் ஞாபகம் வந்துச்சு. ஆனால் கேமரா ஆன் பண்ணி முன்னாடி உட்காந்த உடனே போச்சு. என்ன சொல்கிறேன், ஏது சொல்கிறேன் ஒன்றுமே தெரில. வளர்றேன் அது மட்டும் நானே ஒத்துக்கிறேன். வளர்றேன். லவ் சீன்ஸ்லாம் பெருசாக வைக்கல. லவ்வில் கிரிஞ்சு பண்ணல. கொஞ்சம் அங்கங்கே டைலாக்லாம் பேசுகிறேன்ற பேரில் மொக்க போட்டு வைக்கல. மாசா கெத்தாலாம் எதுவும் இல்லை. நார்மலாக மினிமலாக டைலாக் வச்சுட்டாங்க. ஓகே ஃபைன். டைலாக் டெலிவரிலாம் நல்லா இருந்துச்சு. பட் நம்ம லெஜெண்ட்லாம் சொல்கிற ஒரு டைலாக் வந்துட்டு இந்த இடத்துக்கு இது தேவையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு டைலாக் வரும், புத்தகங்கள் தான் பெரிய ஆயுதம் அப்படின்ற மாதிரி சம்திங் ஒரு டைலாக். அது வந்துட்டு இந்த இடத்துக்கு இது தேவையே இல்லாத டைலாக், ஏன் வச்சிங்க அப்படி தான் இருந்துச்சு. ஒரு சில டைலாக்லாம் அன்வான்டாக இருந்துச்சு. பட் ஃபைன். டோட்டலி இந்த சின்ன இதெல்லாம் மிஸ்டேக் கிடையாது. பட் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல தேட்டரில் பார்க்குறப்ப. என்னடா கிரிஞ்சு பண்ணி வச்சிருக்கேன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓவரால் சென்டிமெண்ட்டு போட்டு கொள்ளலை. அந்த அப்பா அம்மாவாச்சு அப்பா பொண்ணு சென்டிமெண்ட்டு போட்டு கொள்ளலை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லவ் சீன் போட்டு கொள்ளலை. ஆக்ஷன் காட்டுறேன்னு சொல்லிட்டு நல்ல ஆக்ஷன் காட்டியிருந்தாங்க. சீரியஸ்லி லெஜெண்டுக்கு வந்துட்டு இந்த ஃப்ரேம் இப்படி தான் வைக்கணும், அவர் அடிக்கிறப்போ கேமரா பின்னாடி இருக்கணும், இப்படி இருக்கணும், அவர் சரியாக ஃபைட் பண்ணாதெல்லாம் தெரியக்கூடாதுன்ற மாதிரி நல்லா மெர்ஜ் பண்ணி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஃபுல்லாமே நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் கிளைமேக்ஸ் எல்லாம் புல்லட் ட்ரெயின் ஒரு 2022 நம்ம பிராட் பிட் படம் ஒன்று வந்திருக்கும். அந்த மாதிரி கிளைமேக்ஸ் சீனில் சைனீஸ் எல்லாம் ஸ்வாட்ஸ் கத்தி எடுத்துகிட்டு வந்துட்டானுங்க லாஸ்ட் ஃபைட்டுக்கு. ஓகே, இந்த சீன் ஒரு சீன் ஒரு படம் ஃபுல்லாக ஒரு சீன் இதை இங்கே பார்த்துருக்கேன், இந்த சீனை நான் இங்கே பார்த்துருக்கேன் அப்படின்னு கனெக்ட் ஆச்சு ஒரு படத்துக்கு கூடயும். அந்த மாதிரி ஒரு சீன் அங்கங்கே மில்கிங்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. சரவணனை வச்சு நம்ம லெஜெண்ட் சரவணனை வச்சு எப்படி படம் எடுக்க முடியுமோ பர்ஃபெக்ட் ஒரு கோரா படம் எடுத்து வச்சுருக்காங்க. எல்லாமே ரொம்ப டீப்பாக போகாமல் மாசு கெத்து லவ் அப்படி போகாமல் ஒரு எமோஷன்லேயும் ஊருக்கா மாதிரி லைட்டாக தொட்டு நக்கியிருக்காங்க. சென்டிமெண்ட்டாக இவ்வளோ தான், லவ்வா இவ்வளோ தான், அன்பா எவ்வளோ தான், தம்பி கருணை அன்பு அறிவு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக லீவ் இட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் காமிச்சு பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க.
நல்ல மூவி, போய் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப். அப்புறம் தெரில, பை.